நேயர்களுக்கு ரிஷியின் அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு விவல் கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். அதாவது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்மளுடைய கேம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேம். இதுல ஆன்சர் தெரிஞ்சதுன்னா தைரியமா விளையாடணும், ஆன்சர் தெரியலனா சாமர்த்தியமா விளையாடணும் அப்படின்னு. ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் யோசிச்சுட்டு விளையாடணும். ப்ளீஸ் வெல்கம் இன்றைய ரோல் ஓவர் கண்டெஸ்டன்ட்ஸ் சேதுராமன் அண்ட் ஹேமலதா. சேதுராமன், ஹேமலதா, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. நீங்க வந்து போன எபிசோட்ல முதல் கேள்வியில ரொம்ப ரொம்ப சுலபமான கேள்வியில தமிழ் மொழியில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற கேள்வியில ஒரு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணி பல லட்சங்களை இழந்து 14 லட்சம் ரூபாய் நீங்க தக்க வச்சுட்டு இருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரும் என்கரேஜ் பண்ற மாதிரி எபிசோட் பிகினிங்ல இவங்களுக்கு ரொம்ப மங்களகரமா ஒரு ஓ போட்டலாமா? நீங்க கேம்ல எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத பாத்துலாம். 14 லட்சம் ரூபாய் உங்க பணம் தக்க வச்சுட்டு இருக்கீங்க. இன்னமும் 6 கேள்விகள் நான் உங்களை கேட்பேன். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. உங்க கிட்ட 14 லட்சம் ரூபாய் இருக்கு, என் கிட்ட 6 கேள்விகள் இருக்கு. லெட்ஸ் ப்ளே விவல் கையில் ஒரு கோடி. ஆர் யூ ரெடி? ரெடி. ஓகே, இன்றைய எபிசோடோட முதல் கேள்வி, ஆனா உங்களுடைய கேம்ல 2வது கேள்வி. இதுக்கான தலைப்புகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நகரங்கள், அரசியல்வாதிகள். சேதுராமன், நீங்க நிஜமா யோசிச்சுதான் சொல்றீங்களா இல்ல யோசிக்கிற மாதிரி நடிச்சு சொல்றீங்களா? ஓகே. எது? நகரங்கள். நகரங்கள். நகரங்கள் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, விழுப்புரம். இதுக்கான கேள்வி என்ன? இவற்றில் எந்த நகரம் தமிழ்நாட்டின் தென்முனையில் உள்ளது? திண்டுக்கலா, மதுரையா, தூத்துக்குடியா, விழுப்புரமா? உங்களுக்கு 60 நொடிகள் இப்ப கொடுக்கப்படும். அது ஆரம்பிச்சு. தூத்துக்குடி இல்லாட்டி விழுப்புரம் வைங்க. தென்முனை தானே? தூத்துக்குடி விழுப்புரம் வைங்க. விழுப்புரம் தென்முனை கிடையாது. அப்படியா? சரி வைங்க, பரவாயில்ல. 48 செகண்ட் இருக்கு. மதுரை நடுவில் தான் வருது. மதுரை நடுவில் தான் வருது. 35 செகண்ட் இருக்கு. இது பாடல தென்முனையில் இருக்கு. விழுப்புரம் கிடையாது. விழுப்புரம் கிடையாது. பரவாயில்ல. தூத்துக்குடி, விழுப்புரம். 20 செகண்ட் இருக்கு. மதுரை வந்து நடுவில் வருது. விழுப்புரம் வந்து சென்னை, திண்டுக்கல் வந்து நடுவில் வருது. இல்லை வராது, திண்டுக்கல் நடுவில் வருது. மதுரை பக்கத்தில் தான் திண்டுக்கல். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. தமிழ்நாட்டு தென்முனையில எந்த நகரம் இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. திண்டுக்கல் அண்ட் மதுரை இது ரெண்டுத்துலயும் எந்த பணமும் நீங்க அடுக்கல. தூத்துக்குடி அப்படிங்கிற ஆப்ஷன்ல 12 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. விழுப்புரம்ல 2 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. இப்போ உங்களுடைய டிராப் பாத்துடலாமா? வந்து நின்று. திண்டுக்கல், மதுரை இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கரெக்ட் ஆன்சரா இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது ரெண்டுத்துலயும் நீங்க பணம் அடுக்கவே இல்லை. ஆனா தூத்துக்குடி இல்ல விழுப்புரம் அது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கரெக்ட் ஆன்சரா இருந்ததுன்னா தென் நீங்க அடுத்த கேள்வியை விளையாடலாம். ஏன்னா அதுல நீங்க பணம் அடுக்கி இருக்கீங்க. சரிங்களா? சோ இதுல எந்த அமௌண்ட் டாப்பு, எது டிராப்? தமிழ்நாட்டுடைய தென்முனையில தூத்துக்குடி இருக்கு. விழுப்புரம்ல நீங்க 2 லட்சம் அடுக்கி இருந்தீங்க. சோ அந்த 2 லட்சத்தை இழந்துட்டீங்க. இப்போ 12 லட்சத்தை நீங்க தக்க வச்சுட்டு இருக்கீங்க.
ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல போறது கிடையாது. என் உயர் நேயர்களே உங்ககிட்ட சொல்ல போறேன். அந்த எஸ்எம்எஸ் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னங்கிறத சொல்லிடவா? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி சேலம், ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி வேலூர். இதுக்கான கேள்வியை நான் இப்ப கேட்க மாட்டேனே, ஏன்னா உங்ககிட்ட நான் அடுத்த கேள்வியை கேட்க போறேனே. அதுக்கு முன்னாடி நீங்க கேம்ல எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத பாத்துலாமா? பாத்துடலாம். இன்னமும் 5 கேள்விகளுக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த 12 லட்சம் ரூபாயை நீங்க அப்படியே தக்க வச்சுக்கலாம். சரிங்களா? 3வது கேள்விக்கான தலைப்புகள் என்னங்கிறத பாத்துடலாம். விமான நிலையங்கள், வானங்கள். வானங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்களா? இல்ல விமான நிலையங்களா? விமான நிலையம். விமான நிலையங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத முதல்ல பாத்துடலாம். நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், கோடம்பாக்கம், வில்லிவாக்கம். சேதுராமன் வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? இல்ல, யோசிக்காதீங்க. பாத்துடலாம். சென்னை சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? நுங்கம்பாக்கமா, மீனம்பாக்கமா, கோடம்பாக்கமா, வில்லிவாக்கமா? உங்களுக்கு அந்த 60 நொடிகள் இப்ப ஆரம்பிச்சு. நாற்பது செகண்ட் இருக்கு. அவ்வளவுதான், நான் முடிஞ்சு போச்சா? இல்ல கிளாக் ஸ்டாப் பண்ணிரலாமா? இன்னும் 24 செகண்ட் இருக்கு. போன ஆடிஷனுக்கு வரும்போது தான் பார்த்தோம் சார். அப்பதான் சென்னை வரும்போது பார்த்தோம். சரி, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? கிளாக் ஸ்டாப் பண்ணிரலாமா? கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஓகே, கிளாக் ஸ்டாப் பண்ணிரலாம். 15 செகண்ட் எங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு வந்து நாங்க நன்றி தெரிவிக்க வேண்டாமா? ரொம்ப நன்றி. சென்னை சர்வதேச விமான நிலையம் எங்க இருக்கு? நுங்கம்பாக்கமா, மீனம்பாக்கமா, கோடம்பாக்கமா, வில்லிவாக்கமா அப்படிங்கிறது கேள்வி. மீனம்பாக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா 12 லட்சம், உங்களுடைய மொத்த தொகை 12 லட்சத்தையும் மீனம்பாக்கம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. அது கூட நீங்க சும்மா எடுத்து அப்படி எங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு வந்துருச்சு. சரி, ஓகே. உங்களுடைய டிராப் இப்ப பாத்துடலாமா? அப்ப வந்து நின்றுங்க. இந்த அமௌண்ட் டாப்பா டிராப்பா? மீனம்பாக்கத்துல தான் சர்வதேச விமான நிலையம் இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். நல்ல வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நல்ல விஷயம். இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் வருதுங்க. நீங்க 2 பேர் வந்து பேசுகிறீங்க இல்லையா? அது எப்படி தெரியுமா இருக்கு? இதுக்கு முன்னாடி பெண்களோட பேசாத ஒரு பையனும் ஆண்களோட பேசாத ஒரு பொண்ணும் ரொம்ப மரியாதையா வணக்கங்க, நீங்க வந்து எந்த கிளாஸுங்க அப்படின்னு ஒரு ரொம்ப தயங்கி பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க 2 பேர் பேசிக்கிறீங்களே, அது ஏன்? 2004ல தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சுங்க சார். இப்போ செல்போன்லாம் இல்லை, 2 பேர்த்தையும் செல்போன் இல்லை. நான் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூஷனில் அவர் அந்த டைம் பார்த்து பேசுவார். அதே மாதிரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த டைமுக்கு 8 o'clock அந்த மாதிரி தான் பேசுவாருங்க சார். அவ்வளோதான் பேச்சு வார்த்தை. அப்புறம் வெளியில அது எவ்வளவு வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு? அது 3 மாசம் ஓடிட்டு 6 மாசம் சார். ஃபிக்ஸ் பண்ணதுல இருந்தே 3 மாசமா 6 மாசமா தீர்மானம் பண்ணீங்க? 6 மாசம். இப்போ அடுத்த கேள்வி, அதுக்கான தலைப்புகள் என்னங்கறத பார்க்கலாமா? பார்க்கலாம். இல்ல பார்க்க வேண்டாம், ஏன்னா I'll see you after a short break. This is Vivel, கையில் ஒரு கோடி. Are you ready? Welcome back to Vivel, கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேக் ஹேப் பிளஸ் ஹெர்பல் ஆயில். சேதுராமன் அண்ட் ஹேமலதாவோட விளையாடிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரு 12 லட்சத்தை தக்க வச்சுட்டு இருக்கீங்க. சரிங்களா? இப்போ நீங்க கேம்ல எந்த லெவல்ல இருக்கீங்கங்கறத அங்கே பாப்போம். இன்னமும் 4 கேள்விகள் தான் நான் கேட்பேன். சரிங்களா?
4 கேள்விகளுக்கும் நீங்க கரெக்டான பதில்ல உங்களுடைய இந்த 12 லட்சத்தை அடுக்கிட்டீங்கன்னா 12 லட்சம் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா விளையாடணும், கரேஜஸா தைரியமா விளையாடணும், யோசிச்சு விளையாடணும், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் சொல்றேன்னா நீங்க உங்களுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ண போறேன் நானு. அது என்னன்னா இது இருக்குல்ல, இந்த ஆப்ஷன், இதை நாங்க டம்மி பீஸ் ஆக போறோம். சரியா? 3 ஆப்ஷன்ஸ் தான் அடுத்த 3 கேள்விகளுக்கு. ஸோ உங்களுடைய கன்ஃபியூஷன் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் என்னங்கிறத பார்த்துலாமா? பிரபலங்கள், ஆறுகள். பிரபலங்கள் சூஸ் பண்ணிடலாம். பிரபலமே choose பண்ணலாம். பிரபலங்கள். பிரபலங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாமா? பார்த்துடலாம். நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா, ஆங் சான் சூகி. இதுக்கான கேள்வி என்னங்கிறத பார்ப்போம். இவர்களில் யாருக்கு பாரத் ரத்னா விருது கிடைக்கவில்லை? நெல்சன் மண்டேலாவா, அன்னை தெரசாவா, இல்ல ஆங் சான் சூகியா? உங்களுக்கு 60 நொடிகள் கொடுக்கப்படும். இப்போ கொடுத்தாச்சு. எதுக்கு? எல்லாத்துலயுமே வச்சிடலாமா? எல்லாத்துலயும் வைக்கக்கூடாது, ஏதோ ஒன்றில் வைக்கக்கூடாது. நெல்சன் மண்டேலா வாங்கி தரேன். பாரத ரத்னா, ஆங் சான் சூகி, அன்னை தெரசா வாங்கியிருக்காங்களா? 45 செகண்ட் இருக்கு. அதுல வைக்க முடியாதுல்ல, 3ல வைக்க முடியாதுல்ல. அன்னை தெரசா வச்சிருக்காங்களா? வாங்கியிருக்காங்களா? வாங்கலையா? இதெல்லாம் வாங்கல. வாங்கலையா? 30 செகண்ட் இருக்கு. அன்னை தெரசா எதுக்கு வாங்கினாங்க பிரைஸ்? சீக்கிரம் சொல்லுங்க. நான் வாங்கல. வாங்கியிருக்காங்களா ஒரு வேலை? இந்தியாவில் கொடுக்குறது தானே? ஆமா. 15 செகண்ட் இருக்கு. இவர்களில் யாருக்கு பாரத் ரத்னா விருது கிடைக்கவில்லை அப்படிங்கிறது கேள்வி. நெல்சன் மண்டேலா அப்படிங்கிற ஆப்ஷன்ல 6 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. அன்னை தெரசா அப்படிங்கிற ஆப்ஷன்ல எந்த அமௌண்ட் அடுக்கல. ஆங் சான் சூகி அப்படிங்கிற ஆப்ஷன்ல 6 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. சரியான பதில்ல நீங்க அடுக்கி இருக்கிற அமௌண்ட் தான் நீங்க தக்க வச்சுப்பீங்க. நின்றுங்க. இந்த 3 பேர்ல யாரு பாரத் ரத்னா விருது வாங்கல அப்படிங்கிறது கேள்வி. நெல்சன் மண்டேலா வாங்கல, ஆங் சான் சூகி வாங்கல. இவங்க 2 பேர்ல யாரோ தான் வாங்கல அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி டிசைட் பண்ணி 2 பேருடைய ஆப்ஷன்ஸ்லயும் 6 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. சோ இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? சரி, நெல்சன் மண்டேலா பாரத் ரத்னா வாங்கி இருக்காரு. யாரு வாங்கல அப்படிங்கிறது தான் கேள்வி. அன்னை தெரசா, ஆங் சான் சூகி, இவங்க 2 பேர்ல யாரோ தான் வாங்கல. நெல்சன் மண்டேலால நீங்க அடுக்கி இருந்த 6 லட்சம் ரூபாய் இப்ப இழந்துட்டீங்க. ஏன்னா அது தவறான பதில். எது கரெக்டான பதிலோ அதுல நீங்க அடுக்கி இருக்கிற அமௌண்ட் தான் தங்கும். பார்த்துடலாமா? ஆங் சான் சூகில நீங்க அடுக்கி இருக்கிற 6 லட்சம் ரூபாய் டாப்பா டிராப்பா? வாங்கின மாதிரி. மதர் தெரசா 80ஸ்ல வாங்கினாங்க பாரத் ரத்னா. நெல்சன் மண்டேலா 90ஸ்ல வாங்கினாரு. ஆங் சான் சூகிங்கிறவங்க பர்மா நாட்டை சேர்ந்தவங்க. 1991ல நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா பாரத் ரத்னா கிடைச்சது இல்லை. ஸோ அதுல நீங்க அடுக்கி இருந்த 6 லட்சம் ரூபாய் நீங்க இப்ப தக்க வச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி என்னுயிர் நேயர்களே, நான் அந்த எஸ்எம்எஸ் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி சேலம், ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி வேலூர். இதுக்கான கேள்வி மறுபடியும் சொல்றேன், நான் இப்ப கேட்க மாட்டேன்.
நீங்க இப்ப கேம்ல எந்த இடத்துல இருக்கீங்க? 6 லட்சம் ரூபாய் தக்க வச்சுட்டு இருக்கீங்க. இன்னமும் 3 கேள்விகளுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். 5வது கேள்விக்கான தலைப்புகள் என்னங்கறத பார்க்கலாம். இடங்கள், பிறந்த நாள். இடங்கள் 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 அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பதில்கள், ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பார்த்துடலாம். ஸ்ரீபெரும்புத்தூர், போரூர், குன்னூர். இதுக்கான கேள்வி, இவற்றில் பழங்காலத்தில் உத்திர ராமேஸ்வரம் என்ற பெயரால் அழைக்கப்பட்ட ஊர் எது? ஸ்ரீபெரும்புத்தூரா, போரூரா, குன்னூரா? 60 செகண்ட் இப்ப ஆரம்பிக்க போகுது. எதுங்க இருக்கும்? ஸ்ரீபெரும்புதூரா, போரூரா? போரூரா இருக்கும் ஒரு வேலை. போரூர் இருக்குமா? ஸ்ரீபெரும்புதூரா? ஸ்ரீபெரும்புதூர்ல கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கா, பெருமாள் கோயில் தான் இருக்கு. உத்திர ராமேஸ்வரம் சீக்கிரம் பேர் வைக்கலாம். அதில் ஒன்று வைக்க 40 செகண்ட் இருக்கு. பெரும்புதூரா ஒன்று வை. போகிறான்னு தெரியல. ராமேஸ்வரங்கிற பேர் ஏதாவது வருதாங்க? 25 செகண்ட் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் ஏதாவது வருதா? கோயில் தான். சரியா தெரியல. கோயில் நிறைய இருக்கிறதுனால நம்ம வச்சிருக்கோம். ஊர்ல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? 10, 9, 8, கோயில் 7, போரூர் 6, எதுவும் தெரியாது. 5, 4, 3, 2, 1. உத்திர ராமேஸ்வரம் அப்படின்னு எந்த ஊரை முன்னாடிலாம் கூப்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஸ்ரீபெரும்புத்தூர், போரூர், குன்னூர், இது 3 தான் உங்களுடைய ஆப்ஷன்ஸ். ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4 லட்சம், போரூர்ல 2 லட்சம், குன்னூர்ல எதுவுமே அடுக்கல. சரியான பதில்ல நீங்க அடுக்கி இருக்கிற அமௌண்ட் தான் நீங்க தக்க வச்சுப்பீங்க. இப்ப எந்த அமௌண்ட் தக்க வச்சுக்கிறீங்க, எந்த அமௌண்ட் இழக்கிறீங்கன்னு பார்த்துடலாம். சீக்கிரம். இதுல எந்த அமௌண்ட் டாப்பு? நீங்க 2 பேர் சிரிச்சாதான் அடுத்தது சொல்லுங்க. எது டிராப்?